உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு நான் வணக்கம். நான் பறை கொட்ட தோடு தந்த மாட்டுக்கு தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்து வந்தா தாண்டவ போனே, ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ போனே, தப்படுத்தே கலிகையிலே தாண்டவ போனே, நெத்தியிலே விழிக்கும் தாண்டவ போனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ போனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ போனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ போனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ போனே. சோலைகள் மலர்ந்து காய்கனியாகி கனவாசியாகும் நாளை நமதே, நாளும் நமதே, எந்த நாளும் நமதே. பள்ளி கல்வி துறை வழி வந்த வாசமலர் கூட்டம், பள்ளி மாணவர் கல்வி உயர உழைப்பின் பூந்தோட்டம், மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாடியாடி மகிழ்ந்த கூட்டம், மூன்று தமிழும் ஓரிடம் என்று பாடியாடி மகிழ்ந்த கூட்டம். இந்த நாள் நினைவுகள்
எந்த நாளும் மறக்காது நாளும் நமதே இந்த நாளும் நமதே பள்ளி என்னும் கோயிலில் வாழும் வெள்ளி தீபங்களே லலலலலலா. நாளும் மாணவர் வாழ்வு ஒளிர வெளிச்சம் தருவீர்களே லலலலலலா. கல்வித்துறையும் நம்மை நம்பி கனவை நனவாக்கும் ஆசிரியர் நாமே எதையுமே அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யும் கனவு ஆசிரியர் நாளை நமதே நாளும் நமதே. சேர்ந்து பாருங்க. நாளை நமதே எந்த நாளும் நமதே. தாய்மொழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றோம் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகி கனவாசிரானோம் நாளை நமதே. வணக்கம். எப்படி இருந்துச்சு? நம்ம வீட்டுல எல்லாரும் காலைல கேட்கிற சத்தம் தான். காலைல நம்ம பெரும்பாலும் ஜென்ஸ் ஆஃப் அந்த பழக்கம் உண்டு. பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சம்டைம் ஸ்டார்ட் ஆகும், சம்டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் சவுண்ட் அப்படி சொல்லி பண்ற பாருங்க. எப்படி இருந்துச்சு? பைக் மாதிரி இருந்துச்சா? நம்ம ஃப்ளைட்ல வந்ததுனால நம்மளோட ட்ரெயினெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ட்ரெயின் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ் எல்லாம் விட்டு ஆட்டோல வந்தேன். ஆட்டோ சவுண்ட் எப்படி இருக்கும்? நம்ம ஊர் ஆட்டோ இருக்கு இல்லையா? ஆட்டோவோட சவுண்ட் எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சில விலங்குகளோட சத்தமும் இருக்குது. கழுத கத்தி கேட்டிருப்பீங்க. அதுக்கு இருந்து கேட்கணும், நீ பேசு அதே கழுத கத்துற மாதிரி தான் இருக்கு சொல்றீங்களா? பாருங்க இப்போ கழுதை கத்துற சத்தம் கூட தான் இருக்கும். குதிரை வண்டி போற சத்தம் பாத்தீங்களா? இப்படி சில சத்தங்கள். நானும் என் பங்குக்கு ஒரு சின்னோண்டு பாட்டு, எல்லா பாட்டு மாதிரி இல்லாம காசியனங்கன் ஒரு தமிழ் கவிஞர், அவரோட கவிதை. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய். இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. இரவை நைட் என்றால் விடியாதும் வாழ்க்கை, இரவை நைட் என்றால் விடியாதும் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய் அது தெரிநாக்கை. தமிழா நீ பேசுவது தமிழா? கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா? கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா?
கண்டவரை எல்லாம் சார் என்றும் சொல்வதா, கண்டவரை எல்லாம் சார் என்றும் சொல்வதா, கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா? தமிழா நீ பேசுவது தமிழா? வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் படி கேட்டா? தமிழா நீ பேசுவது தமிழா? பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் முதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையிலெரிப்பனா, வீட்டிலே பெண்களின் தலையிலெரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கென்ன அப்பனா? தமிழா நீ பேசுவது தமிழா?